கற்றவை கற்றபின் நிற்க வெறுத்தக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுவாச மரக்கட்டளை சார்பாக 15வது சிறப்பு மருத்துவ முகாம் நாங்க ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. மாதம் ஒரு இடத்துல கிராமத்துல மலைவாழ் மக்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நகர்ப்புறம் மட்டும் விடணும் அப்படிங்கிறதுக்காக நகர்ப்புற மக்களுக்கு மருத்துவ முகாம் நம்ம இலவசமா பண்ணலாங்கிறத முடிவு பண்ணி இப்ப 15வது மருத்துவ முகாம் அங்க தாதாவட்டி அன்னதானப்பட்டி அந்த கிளை ரோட்ல சீனிவாச மகால்ல நடத்திட்டு இருக்கிறோம். நம்மளோட இணைஞ்சு சர்வதேச உரிமைகள் கழகமும் சரி காவியா கன்ஸ்ட்ரக்ஷனும் இணைந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மருத்துவ முகாமுடைய சிறப்பு பார்த்த சிறப்புன்னு என்னன்னு சொன்னோம்னா பொது மருத்துவம் தான் பொதுவா எல்லாமே பார்ப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. காது மூக்கு தொண்டை, அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மருத்துவம், இசிஜி, கண்ணு, பல்லு, அதே மாதிரி மகளிருக்கான மகப்பேறு இதெல்லாம் பார்க்கிறோம். எல்லாமே நாங்க கூட்டிட்டு போய் இலவசமா பண்ணி கொடுக்குறாங்க. இது கிருபானந்த வாரியார் கிருபானந்த வாரியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட தொடர்ந்து இது நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. சென்ற மாதம் கூட மருத்துவ முகாமில் பாத்தீங்கன்னா 10 பேருக்கு கண் ஆபரேஷன் பண்ணிக்கிறோம். தொண்டையில சேதம் இருந்துச்சுன்னு ஒரு 5 பேருக்கு பண்ணிருக்கோம். தொடர்ச்சியா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இது மக்களுக்கான சேவை. சுவாச மரக்கட்டளையுடைய ஒரு குறிக்கோள் என்னன்னா ஈன்றதை செய்வோம் இவ்வுலகில் வாழும் வரை. ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா வளமான பூமியை வருங்கால சந்ததிகளுக்கு காத்து தருவது. இதுதான் நம்மளுடைய நோக்கமே. நாங்க நெகிழி விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவரை 5 முறை பண்ணியிருக்கிறோம். மருத்துவ முகாம் 15 பண்ணியிருக்கிறோம். இது தொடர்ச்சியா நாங்க பண்ணுவோம். இது எங்களுடைய லாப நோக்கம் கிடையாது, சேவை நோக்கம் தான். நாங்க இன்னைக்கு வரையும் யார்கிட்டையும் பணம் வாங்கினதில்ல. எல்லாம் நாங்க குழுவில் இருக்கிறவங்க போட்டு நம்ம அமைப்புல இருக்கிறவங்க போட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் நம்ம பண்ணிருக்கோம். சேவை நோக்கத்துடன் சிறப்பாக செயல்படுவது சுவாச மரக்கட்டளை தான். நன்றி, வணக்கம். சோமசுந்தரம் பாத்தீங்கன்னா கோல்டு தியாகராஜன் தான். எங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்தீங்கன்னா கௌதம் பாஸ்கர் அவர் தான். அடுத்தது துணை செயலாளர் நம்ம செந்தில்குமார், செயல்குழு தலைவர் பாஸ்கர். இது மாதிரி நாங்க டீமா பிரிச்சிருக்கிறோம். த்ரோடு தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி மாவட்ட வாரியா போட்டிருக்கிறோம். மயிலாடுதுறையில போய் 25 உறுப்பினர் சேர்த்திருக்கிறோம். நாங்க தருமபுரியிலையும் மருத்துவ முகாம் போட்டோம், தலைவாசலையும் போட்டிருக்கிறோம். அதாவது இப்ப நம்ம அமைப்பு கூட சேர்ந்துதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். சுரேசன் அமைப்புல சேர்ந்து சர்வதேச உரிமைகள் அமைப்புல சேர்ந்துதான் நாங்க செஞ்சிருக்கோம். இது இன்னும் 2 அமைப்பு தொடர்ச்சியா நாங்க செயல்படுவோங்கிறது தெரியும். பல மருத்துவ முகாம் மூலம் மருத்துவ இருந்து நெகிழி விழிப்புணர்வு இதெல்லாம் அமைப்போட இணைஞ்சி நாங்க செய்யறதுக்கு தயாராகிறோம். அமைப்பு எங்களுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதுல எங்க காவியா கன்ஸ்ட்ரக்ஷன் இணைஞ்சுக்கோம், சரி சக்தி புகழ் டெக்ஸ் இணைஞ்சு செய்வோங்கிறது இதன் மூலம் நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.